வாங்க இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்காக வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஒன்று. அதை நல்லா தோல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த சீவிட்டேன். நல்லா நீல வாக்கில் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடல மாவு 1 கப்பு, மிளகாய்த்தூள் ரெட் சில்லி ஒரு ஸ்பூனுங்க சின்னதில், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும். கொஞ்சம் நல்லா திக்காக நல்ல பஜ்ஜி தொட்டு போடுற அளவுக்கு இருந்துட்டு ஒன்று ஒன்றா தொட்டு போட்டு நல்லா வாசனை கமன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுது. நம்ம என்ன தான் கரெக்டாக மாவு பிசைந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டாலும் கடைசியாக கொஞ்சம் மாவு மிச்சாகும். அதில் லாஸ்ட்டாக ஒரு வெங்காயத்தை நல்லா சீவி கடைசியாக அதில் போட்டு உருட்டி வெங்காயம் பக்கோடா மாதிரி போட்டுடுமானா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைந்து டேஸ்டியான ஈவினிங் டிஃபன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கொஞ்சம் வெங்காயம் பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் செய்திருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.